கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்கு அடங்கிருங்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை உயர்த்தும்படிக்கு நம்ம என்ன பண்ணணுமா, அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். ஆமென். ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி, அதாவது நம்மளை ஆண்டவர் ஹானர் பண்ணுகிற, கனப்படுத்துகிற, உயர்த்துகிற ஒரு காலம் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லையே, என் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே, என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிறது, எவ்வளோ முயற்சி பண்ண பார்த்தேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு உயர்வும் இல்லை, ஒரு மேன்மை இல்லை, ஒரு கனம் இல்லை, நான் யாராலையும் நான் மதிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேனே அப்படி நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குல்ல. நம்ம சொல்ற சீசன், மழை பெய்வதற்கு ஒரு காலம் இருக்கு, வெயில் வருவதற்கு ஒரு காலம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உயர்த்துவதற்கு ஒரு காலம் இருக்கு. ஆண்டவர் உயர்த்துவதற்கு ஒரு காலம் இருக்கு. ஆமென். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த காலம் வருவதற்கு முன்னாடி சோர்ந்து போயிடும். இன்னும் என் வீடு இன்னும் கட்டி முடிக்கலையே, இவ்வளோ காலமா கட்டிட்டு இருக்கிறேனே, இன்னும் என் பிள்ளைக்கு திருமணம் கைக்கூடி வரலையே, இன்னும் என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கு உண்டாகலையே, இன்னும் நான் எதிர்பார்க்கிறது ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அந்த ஆசீர்வாதத்துக்காக, அந்த நன்மைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா இங்க வேதம் சொல்லுது, ஏற்ற சமயத்துல, ஏற்ற நேரத்துல நான் அதை செய்வேன். அல்லேலூயா. ஏற்ற காலத்துல நான் உங்களை உயர்த்துவேன், ஏற்ற காலத்துல உங்களை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற நேரம், அந்த ஏற்ற நேரத்துல நான் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவேன், நான் உங்க வீட்டை முடிச்சு தருவேன், நான் உங்க பிள்ளையோட திருமண காரியத்தை முடிச்சு தருவேன், நான் உங்க கடன் பிரச்சனையை மாற்றுவேன், நான் உங்க நெருக்கத்தை மாற்றுவேன், நான் உங்களுடைய இயலாமைகளை மாற்றுவேன், நான் உங்களுடைய வறுமையை மாற்றுவேன், நான் உங்களுடைய தரித்திரத்தை மாற்றுவேன். அல்லேலூயா. ஆமென். அதே நிலையில ஆண்டவர் விட மாட்டார். ஒரே நிலையில ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க கடந்து வந்த பாதையை நினைச்சு பாருங்க. நீங்க ஆண்டவர் நம்பி வந்த உங்க வாழ்க்கையில ஒரே நிலை நிலைச்சிருக்கா? இல்ல. அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும்போது கனம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், அடங்கி இருக்கு. அதுதான். அல்லேலூயா. அப்போ ஏற்ற காலத்துல நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். ஆமென். ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஆயத்தமா இருக்கும். அந்த ஏற்ற காலத்துக்கு, அந்த நேரத்துக்கு நம்ம ஆயத்தமா இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், ஆயத்தமா இருக்கு. வேடிக்கையா ஒரு இப்படி சொல்லுவாங்க, ஒரு ஊருக்கு போவதற்காக ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாரு, அந்த ட்ரெயினுக்காக குறிப்பிட்ட நேரத்துல அந்த ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயினுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தார். முன்கூட்டியே போய் உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த ட்ரெயின் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அடுத்தது மறுநாள் தான் அந்த ட்ரெயின் பிடிக்க முடியும், வரும். அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது, அப்படியே அந்த ட்ரெயினுக்காக காத்து கொண்டு இருக்கும்போது, வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் என்ன பண்ண, அசந்து தூங்கிட்டார். அந்த தூங்கின கேப்ல என்ன ஆச்சு, ட்ரெயின் வந்தது, ஜனங்கள் இறங்குனாங்க, ஏறினாங்க, ட்ரெயின் போயிடுச்சு. அது போன பிற்பாடு வீழ்ச்சி பார்க்குறாரு, பார்த்தா ட்ரெயின் கேட்குறாங்க, டைம் பார்த்தா டைம் போயிடுச்சு. அப்போ ட்ரெயினும் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குதாங்க, அந்த நேரம் வரும்போது, அந்த ட்ரெயின் வருகிற அந்த நேரத்துல அவர் ஆயத்தமா இல்லை. அதை பிடித்துக் கொள்வதற்கு, அதுல ஏறி பிரயாணம் பண்ணுவதற்கு அவர் என்ன இல்லை, ஆயத்தமா இல்லாததுனால, தூங்கி கொண்டிருந்ததுனால அந்த வாய்ப்பு என்ன பண்ணிட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. இன்றைக்கும் நாம கூட வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எப்படின்னா,
தேவ சமூகத்துல நம்ம ஆயத்தமா இல்லாததுனால, கர்த்தருடைய சமூகத்துல ஆயத்தமா இல்லாததுனால அநேக வாய்ப்புகளை, அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து நம்ம என்ன பண்றோம்? வருத்தப்பட்டு கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. அந்த வாய்ப்பு வருகிற நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஓடிடுறோம். ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்காம போறோம். ஆண்டவர் நம்பாம போயிடுறோம். ஆண்டவர் தேடாம போயிடுறோம். ஹல்லேலூயா. அந்த வாய்ப்பு கிட்டி வருகிற அந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவரை விசுவாசிக்காம, நம்பாம, தேடாம, அவர் மேல நம்பிக்கை வைக்காம, மற்ற காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்து உலக பின்னாடி ஓடுறதுனால ஆண்டவர் அந்த கொடுக்கிற அந்த ஏற்ற நேரம், அந்த ஏற்ற சமயம் வருகிற அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? மிஸ் பண்ணிடுறோம். ஹல்லேலூயா. அப்படி மிஸ் பண்ணி தான் வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இழந்து போய் வருத்தப்பட்டு கண்ணீரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செஞ்ச காரியமா இல்லையே, செஞ்சது போல இல்லையே அப்படி நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் மேல குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஏற்ற நேரத்துல ஆண்டவரை தேடாம, அந்த வாய்ப்பு கிட்டி வருகிற சமயத்துல ஆண்டவருக்கு நம்ம முதலீடு கொடுக்காம, ஆண்டவர் பாதத்துல அமராம, ஆண்டவரை விசுவாசிக்காம நம்ம போனதுனால அந்த நன்மைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம்? இழந்து போயிடும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏற்ற காலத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும், காத்திருக்கணும். ஆமே. இந்த நாளுடைய செய்தி தலைப்பு ஆமே, ஏற்ற வேலைக்காக அல்லது ஏற்ற நேரத்துக்காக ஆயத்தமாயிருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கும்படியான ஒரு வார்த்தை தான். ஆமே. அப்ப நமக்கு ஒரு நன்மை வரப்போகுது, உங்களுக்கு ஒரு நன்மை வரப்போகுது, ஒரு ஆசீர்வாதம், நீங்க எதிர்பார்த்து இருக்கிற ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க? ஆயத்தமா இருங்க, காத்திருங்க, எதிர்பார்ப்போடு கூட இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஆண்டவரிடத்துல விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. ஆமே. காத்திருங்க, ஆயத்தமா இருங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டு நம்ம உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. மேன்மைப்படுத்துவார். ஆமே. பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே ஆகார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். அவளுடைய கையின் கீழ் என்ன பண்ண? அடங்கி இரு என்றார். இங்க பார்க்கும்போது ஆகார் தன் நாச்சியாரால வருத்தப்படுத்தப்பட்டு, கடினமா நடத்தப்பட்டு, அந்த கடினமான சூழ்நிலையை தாங்க முடியாம அந்த வீட்டை விட்டு என்ன பண்றாங்க? வெளியே ஓடுறாங்க. வீட்டை விட்டு போகும்போது அங்க வனாந்தரத்துல போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சூருக்கு போகிற வழியாக அந்த நீரூற்றாண்டையில ஆண்டவர் அந்த ஆகார் என்ன பண்றாரு? சந்திக்கிறார். ஆகாரே, நீ எங்க போற? உனக்கு என்ன சம்பவிச்சது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கும்போது அவ சொல்றா, 8ஆம் வசனம், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராவை விட்டு, ஆமே, சாராவை விட்டு நான் என்ன பண்றேன்? ஓடி போகிறேன். நாச்சியாரை விட்டு நான் என்ன பண்றேன்? ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஏன்? அங்க நாச்சியாரால கடினமா நடத்தப்படுகிறார். அந்த வீட்டிலே அவளால இருக்க முடியல. சில நேரங்களிலே நம்ம குடும்பங்களிலே நடக்கிற சூழ்நிலைலாம் பார்க்கும்போது வீட்டை விட்டு வெளியே ஓடிடலாம் அப்படின்னு தோணும். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், உடன் பிறந்தவர்கள் இல்ல குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், பிள்ளைகள், கணவர் இல்ல மனைவி, இவங்களால வருகிற அந்த தொல்லைகளினால வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்காம வீட்டை விட்டு வெளியே ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எண்ணங்கள் கூட நமக்கு வரும். ஹல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே போனாதான் நமக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண தாட் வரும். அந்த மாதிரி இந்த ஆகார் என்ன பண்றாங்க? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதர் என்ன பண்றாரு? வழியில சந்திக்கிறார். ஆகாரே, நீ எங்க போற? எங்கிருந்து வர? எங்க போற? என்ன நடந்தது அப்படி சொல்லும் போது, நான் இந்த மாதிரி நாச்சாரை விட்டு நான் என்ன பண்ணிட்டேன்?
வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் நாச்சர் அன்றைக்கே நீ என்ன பண்ண, போ, திரும்பி போ. எங்க உனக்கு உபத்திரம் இருக்கிறதோ, எங்க பாடு இருக்கிறதோ, எங்க வேதனை இருக்கிறதோ, எங்க கண்ணீர் இருக்கிறதோ அதே இடத்துக்கு போ. நீ அதே இடத்துக்கு போ. மாற்று இடத்த ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, இந்த வீட்டுல இருக்கிறதுனால ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, ஒருவேளை இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போய் தங்கி பார்க்கலான்னு பிளான் பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல. எங்க போனாலும் போராட்டம் பிரச்சனை இருக்கதான் செய்யும். இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் பிரச்சனை தான் இருக்கும். அந்த வீட்டு பிரச்சனை வருதுன்னு இன்னொரு வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் பிரச்சனை தான் இருக்கும். அல்லேலூயா. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, மண்டை இருக்கிற வரைக்கும் சளி போகாது. அல்லேலூயா. சளி போகணும், இருக்கவே கூடாதுன்னா மண்டை இருக்கிற வரைக்கும் சளி போகாது. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உபத்திரம் இருக்கும், உலகத்துல இருக்கிற வரைக்கும் பாடு இருக்கும். அல்லேலூயா. ஆனா அவைகள் மத்தியில ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அந்த உபத்திரவத்தின் நடுவில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, வழியை ஒரு திறப்பார். அல்லேலூயா. வழியை பிறக்க செய்வார். அந்த பாடு நெருக்கத்தை கடந்து வருவதற்கான ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு காலையில ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் பேசினார். ஆமென். நமக்கு ஒரு வழிகளை திறந்து கொடுப்பார். ஆமென். நெருக்கப்படுறீங்களா, உபத்திரப்படுறீங்களா, வேதனைப்படுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, அந்த கஷ்டத்தை கடக்குவதற்கு, அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வழி ஆண்டவர் என்ன பண்றாரு, திறப்பார். ஐயோ, இந்த தேவையை நான் எப்படி கடந்து போக போறேன், இவ்வளவு தேவை இருக்கிறது, இந்த நாட்கள் நான் எப்படி கடக்க போறேன், இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருக்கு, நான் எப்படி இதெல்லாம் கடந்து நான் போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த தேவையின் மத்தியில, அந்த நெருக்கத்தின் மத்தியில, அந்த உபத்திரவத்தின் மத்தியில ஒரு வழி உங்களுக்காக திறக்கிறார். அல்லேலூயா. ஒரு வழி ஆண்டவர் என்ன பண்ற, உங்களுக்காக திறக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ திரும்பி எங்க நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாய் அதே இடத்துக்கு போ, அதே குடும்பத்துக்கு போ, அதே வீட்டுக்கு போ. ஆண்டவர் சொல்ற, நீ அங்க போய் என்ன பண்ணு, அடங்கி இரு. அல்லேலூயா. அவளுடைய கையின் கீழ் அடங்கி இரு, காத்திரு, ஆயத்தப்படு. நான் என்ன பண்ண போறேன், அடுத்த வருஷம் 10ஆம் வருஷம் சொல்லுகிறது, இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். அல்லேலூயா. நீ அடங்கி இருந்தா உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். இரண்டாவது ஆசீர்வாதம், உன்னை பெருக பண்ணுவேன். பெருக பண்ணு எப்பொழுது, நீ அடங்கி இருக்கும் போது. அல்லேலூயா. நீ காத்திருக்கும் போது. ஐயோ, எனக்கு உபத்திரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஆமே. சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த கஷ்டத்துல என்னால இருக்க முடியாதுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க, வெளியே போயிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அங்க போனாலும் அதுக்கு மேல இருக்கும் பிரச்சனை, அதுக்கு மேல போராட்டம் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு மேல உபத்திரம் இருக்கும். ஆமே. பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்கேயே போய் அடங்கிரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அங்கேயே போய் நீ என்ன பண்ணு, காத்திரு. ஏற்ற நேரம் வரும், அந்த ஏற்ற நேரத்துல உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னை மிகவும், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். நீ இப்போ ஒரு மனுஷியா இருக்கிற, ஒரே ஆளா இருக்கிற, ஆனா நீ அங்க போய் அடங்கிரு, காத்திரு. நமக்கு அதுதான் கஷ்டம். பிள்ளைகளை சொல்லுவோம்ல, பா வெளியெல்லாம் போய் சுத்தாதுப்பா, இங்கே வீட்லயே இருப்பா, வீட்லயே விளையாடுப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கேட்க மாட்டாங்க. வெளில போயிட்டு தான் சுத்துவாங்க, வெளில போயிட்டு தான் இது பண்ணுவாங்க. வெளில போயிட்டு கால் உடைஞ்சு வந்த பிறகுதான், ஐயோ வீட்லயே இருந்திருந்தா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காரு. அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம காத்திருக்கிறது தான் கடினமான ஒரு சூழ்நிலை. ஆமே. ஆனா தேவ சமூகத்துல தேவனுக்கு அடங்கி இருக்கும் போது, கர்த்தர் சமூகத்துல நம்ம அடங்கி இருக்கும் போது, அதனால பெருத்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஆமே. நம்ம வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாகும், நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி உண்டாகும். திரளாக பெருக பண்ணுகிற ஆசீர்வாதங்கள், இப்போது இருக்கிறத காட்டில 1000 மடங்கு பெருகிற ஆசீர்வாதங்கள். ஏசாயா 60:22 வாசிக்கிறேன்ல, சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகி நான் ஏற்ற காலத்துல. அல்லேலூயா. அந்த சீசன்
அந்த ஏற்ற நேரம், அந்த ஏற்ற காலத்துல ஆண்டவர் நம்மளை திரளாக பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றதுல காத்திருக்கிறதே இல்லை. தேவ சமூகத்துல உடனே எல்லாருக்கும் என்ன பண்ணணும், அற்புதம் நடந்தணும். எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னது? ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான். ஃபாஸ்ட் ஃபுட் உணவு மாதிரி, துரித உணவு சொல்றால ஃபாஸ்ட் ஃபுட். ரோட்டு ஒருத்தர் எல்லாம் செய்யறாங்க பாருங்க ஃபாஸ்ட் ஃபுட். உடனே ஆனா அது உடனே அதையே சாப்பிட்டுட்டு இருந்தா உடனே மேல போயிடலாம். சீக்கிரமா என்ன பண்ணிடலாம்? மேல போயிடலாம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லு? துரிதமா பெற்ற ஆசீர்வாதம் நிலை பெறாதான். துரிதமா பெற்ற ஆசீர்வாதங்கள் அது நிலை நிற்காது, அது நிலை பெறாது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பொறுமையா காத்திருந்து பிறகு பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம் தான் கடைசியில நிலை நிற்கும். அல்லேலூயா. சீக்கிரமா எல்லாமே சீக்கிரமா கிடைச்சிச்சுன்னா அதுல டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தம். எல்லா ஆசீர்வாதமும் உடனே கிடைக்குதுன்னா அது ஒரு டேஞ்சர். நீங்களே நினைச்சுங்க. ஆமென். எல்லாமே எனக்கு சீக்கிரமா கிடைச்சிச்சு, எல்லாமே சீக்கிரமா கிடைச்சுன்னா எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். ஆண்டவரும் உடனே எல்லாத்தையும் தர மாட்டார். எல்லாருடைய எதிர்பார்ப்புனது உடனே எனக்கு இந்த காரியம் நடந்தது, ஜோமன்னா உடனே எனக்கு இந்த காரியம் வந்துடணும். அல்லேலூயா. உடனே வந்துடணும். லாசருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, லாசரு வியாதிப்பட்டு இருக்கும் போதே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி போயாச்சு. இந்த மாதிரி லாசரு வியாதியா இருக்கிறாரு. யோவான் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். லாசரு வியாதியா இருக்கிறாரு, வாங்க வந்து அவங்க என்ன பண்ணுங்க, சுகமாக்குங்க, மரணத்துக்கு எதுவான வியாதியில இருக்கிறான், வந்து சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டு என்ன பண்றாரு, பின்னும் ஒரு 2 நாள் என்ன பண்ணிடுறாரு, ஸ்டே பண்ணிடுறாரு. அல்லேலூயா. தங்கிறாரு. அப்ப தங்கிட்டவனு அவர் போறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, லாசரு மறிச்சு அடக்கம் பண்ணிட்டான். 4 நாள் ஆயிடுச்சு. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் போய் என்ன பண்றாரு, அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை கிட்ட போயிட்டு, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. அப்போ மரித்து 4 நாட்களான அந்த வாலிபனை ஆண்டவர் என்ன பண்ணார், உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. அவன் வைக்கப்பட்ட இருந்த அந்த கல் அறையிலிருந்து அவன் வெளியே உயிரோடு கூட வந்தான். அல்லேலூயா. அந்த சம்பவத்தை வாசிங்க, ஞாபகம் வருதுன்னு சொல்றேன். யோவான் 11ஆம் அதிகாரத்துல அவன் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அங்க என்ன நடக்குது பாருங்க. லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இல்ல, அடுத்த அதிகாரத்துல 10 வசனம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் 9 வசனம் வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, லாசரு வியாதியா இருக்கும் போது சுகம் அடைந்தா லாசரு தேடி யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஆனா மரிச்சு 4 நாள் ஆயிடுச்சு, புதைக்கப்பட்டாயிடுச்சு. அப்படிப்பட்டவனை எழுப்புறதுனால இயேசு மாத்திரம் பார்க்க வரல, லாசரு நிமித்தம் என்ன பண்றாங்க. எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய காரணம். அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்னது, டிலே ஆனதுக்காக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவா அந்த ஒரு விடுதலை கொடுக்க தாமதம் பண்ணதுனால, சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதம் ஆகுதுன்னா அது நல்லது. சில ஆசீர்வாதம் நமக்கு கைக்கு வராது இருப்பது தாமதம் ஆகுதுன்னா அது நல்லது. ஆமென். அதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து லாசருவை சுகமாக்க வராம அவர் மரிச்சு 4 நாளான பிற்பாடு வந்ததுனால லாசருவை காணும்படிக்கு எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க, வராங்க. அல்லேலூயா. லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப லாசரு நிமித்தம் ஆகுது, ஆண்டவர் மேல இன்னும் மக்கள் ஜனங்கள் நம்பிக்கை வைக்கிற மாதிரியான சூழ்நிலை
வருது. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மை கைக்குடி வராம தள்ளிட்டே போயிட்டே இருக்கு, டிலே ஆயிட்டே இருக்குன்னா அதுல பெருத்த ஒரு மகிமை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிமை நிமித்தம் உங்க நிமித்தம் அநேகர் ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பாங்க, நம்பிக்கை வைப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு நன்மை வரல 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 கிடைக்கலன்னு சோர்ந்து போகாது. டிலே ஆயிட்டே இருக்கு, தாமதம் ஆயிட்டே இருக்குன்னு நீங்க என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாது. அல்லேலூயா. சில என்ன பண்ண, குழந்தை பாக்கியத்துக்காக கூட ஐயோ திருமணமாகி உடனே குழந்தை வரலையே, டிலே ஆயிட்டே இருக்கு, தாமதம் ஆயிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆமென். ஆனா ஏற்ற வேலையில அவங்களுக்கு கொடுக்கும் போது டிலே ஆகி வருகிற அந்த குழந்தை தான் என்ன ஆகுது, அதுதான் மகிமையா இருக்குது. அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு அவன் மகிமையும் கீர்த்தியுமா இருக்குது. அல்லேலூயா. அவன் எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு அவன் தாமதமா வந்தா அதுல ஏதோ ஒரு மகிமை ஆண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு மகிமை ஆண்டு என்ன பண்றாரு, வச்சிருக்கிறாரு. அப்போ தாமதமாயிட்டே இருக்குது அப்படி கவலைப்படாது, அடங்கி இருக்கு. ஆண்டோட பலத்த கைக்குள்ள நம்ம பண்ணுங்க, அடங்கி இருக்கு. ஆகார பார்த்து சொல்றாரு, நீ அங்கேயே போய் இரு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அடங்கி இரு. எங்க உபத்திரம் எங்க கஷ்டம் இருக்கோ அங்கேயே இரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். அல்லேலூயா. உன்னை திரளாக பெருக பண்ணுவேன், உன்னை ஆஸ்வதிப்பேன். ஆமென். பாருங்க, அடுத்ததாக அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்களும் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க, வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க, ஆயத்தமா இருங்க. ஆமென். முதலாவது ஆண்டு உங்களை உயர்த்து வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அல்லேலூயா. இரண்டாவது உங்களை பெருக பண்ணுகிற ஆண்டவரா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டாக்கணும்னா அங்கேயும் என்ன பண்ணுங்க, அடங்கி இருங்க. அல்லேலூயா. இப்ப மூன்றாவதாக ஆண்டவர் சொல்றாரு, காத்திருங்க. எதுக்காக? பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. அல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம் ஆமென் நிறைவேற காத்திருங்க. என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியை பொழுதருளுவார் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அப்ப அந்த வாக்குத்தத்தை நிறைவேற என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கணும். பரிசுத்த ஆவி பெறாதவங்க என்ன பண்ணுங்க, ஆண்டு சமூகத்துல காத்திருங்க. ஆவியானவை மேல இறங்கி வரணும், ஆவியானவை மேல ஊற்றப்படணும். ஆமென். நாம் அந்நியரா இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது புறஜாதிகளா இருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு அந்நியர்களா இருந்தோம், கிறிஸ்துவை அற்றவர்களா இருந்தோம், தேவன் அல்லாதவர்களா இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு பாருங்க, நம்மளை அவருக்கென்று பிரித்தெடுத்து வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நிறைவேற நீங்க என்ன பண்ணுங்க, காத்திருக்கீங்க. பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவதற்காக காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில நிரம்பணும். சண்டே மட்டும் நிரம்ப கூடாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நிரம்ப கூடாது. எவ்ரி டைம், ஒவ்வொரு நேரமும் பரிசுத்த ஆவியில நாம் நிரப்பப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் எப்பவுமே நம்ம ஆவியானவர் நிரப்பப்படுவதற்கு நம்ம காத்துக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே அதிகாரத்தை வாசிக்கும் போது எப்படி இருந்தாங்கன்னா 14ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க, காத்திருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ஜபத்திலும் வேண்டுதலிலும். எப்பவுமே நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க.
நீங்க நடந்து போனாலும், வாகனம் ஓட்டியிருந்தாலும், சமையல் பண்ணியிருந்தாலும், வேலை செஞ்சிருந்தாலும், எப்பவுமே நீங்க ஜெபத்திலே இருங்க. காத்திருங்க. எப்போனாலும் ஆவியானவர் உங்க மேல இறங்கி உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. அவர் எப்பவுமே அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்க மேல தம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவன் உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விட அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க மேல ஜீவ தண்ணீரை ஊற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க மேல ஆசீர்வாதமான மழையை பொழிந்தருள அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆமென். அப்ப நம்ம எப்பவுமே வேண்டுதலிலும் ஜெபத்திலும் தரித்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோடு கூட நீங்க பேசிட்டே இருக்கணும். மனுஷனோடு கூட பேசினா என்ன நடக்க போகுது? மனுஷனோட பேசினா மனுஷன் நம்ம வார்த்தையை கேட்டு அவன் இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லுவான், அவங்க கிட்ட சொல்லுவான், எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. ஆனா தேவனிடத்துல சொல்லிட்டே இருக்கு, கர்த்தரிடத்துல சொல்லிட்டே இருங்க, கடவுள்கிட்ட பேசிட்டே இருங்க, அவரோடு கூட வேண்டுதல் இல்ல, அவரோடு கூட உறவாடுங்க, பேசுங்க. அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு இடத்துல நம்ம முட்டி போட்டு ஜெபம் இல்ல. நீங்க தேவனோடு கூட எப்போ வேணாலும் பேசிட்டே இருக்க. உங்க கூட ஒரு நபரை போல அவர் இருப்பார். ஆண்டவர் எப்படி இருப்பாரு? ஒரு நபரை போல உங்க கூட தான், உங்க பக்கத்துல தான் அவர் இருப்பாரு. உங்க கூட அவர் இருக்கிறார் என்று அவரோட கூட பேசுங்க. உங்க காரியங்களே வேதம் சொல்லுகிறது, உங்க கவலை அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அப்ப அவர்கிட்ட சொல்லிடுங்க, இந்த காரியம், இந்த தேவை, இந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஒரு நபரை போல உங்க கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியான இல்லைன்னா இங்க நின்னு பேச முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உதவி இல்லாம வேதத்தை நம்மளால தியானம் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானோட உதவி இல்லைன்னா அந்த பைபிள் எவ்வளவுதான் வாசித்தாலும் புரியாது. எழுதி கொடுத்தவரே பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. 40க்கு மேற்பட்ட ஊழியர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியிலே அவங்க ஏவப்பட்டு எழுதப்பட்டதுதான் அந்த வேதாகமம். அப்ப அவருடைய உதவி இல்லாம எவ்வளவு முறை இந்த வேதத்தை வாசித்தாலும் நமக்கு புரியாது, கண்கள் திறக்கப்படாது. சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை. அப்ப வாசிக்க விடுதலை வரணும்னா பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த உலகத்திலே நாம எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. படிப்பை வச்சு சாதிச்சிடலாம்னா சாதிக்க முடியாது. பலனை வச்சு சாதிச்சிடலாம் நினைச்சா முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சொந்த முயற்சினால திறமையினால சாதிக்கலாம்னா முடியவே முடியாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலதான் நீங்க படிக்கலனா கூட, வசதி இல்லைன்னா கூட ஆண்டவர் உங்களை உயர்த்திடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி யாருக்கு இருக்கிறதோ அவங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்திடுவார். அல்லேலூயா. அவங்களை ஆண்டவர் வேற லெவல்ல கொண்டு போயிடுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வருவதற்கு ஒப்பு கொடுக்கணும். எப்பவுமே வேண்டுதலில ஜெபத்துல நம்ம என்ன பண்ணணும், தரித்து இருக்கணும். அல்லேலூயா. கர்மேல் மலை மேல எலியா என்ன பண்றாரு, காத்திருக்கிறார். எதுக்காக? மழைக்காக. அல்லேலூயா. மழை வர வரைக்கும் அந்த மேகம், கையளவு மேகம் எழும்புற வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, காத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமென். அந்த மழை வர வரைக்கும் என்ன பண்றாரு, காத்திருக்கிறாரு. ஆமென். ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிட்டு போயிடல, ஆனா மழை வர வரைக்கும் என்ன பண்றாரு, அப்போ நீங்க உங்க காரியங்களை கூட ஆண்டவரிடத்துல ஒரு வாட்டி சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணும், சொல்லிட்டே இருக்கணும். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஒரு விதவை தாய் என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் அவங்க எதிராளிக்கு இருக்கிற பிரச்சனையே அந்த தேசத்துல இருக்கிற அதிகாரி கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா அந்த அதிகாரி எப்படிப்பட்டவன், ஒருவனையும் மதியாதவன், யாருக்கும் கீழ்ப்படியாதவன். ஆமே, கடவுளுக்கே அவன் கீழ்ப்படைய மாட்டான், அப்படிப்பட்டவன். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் கிட்ட போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க, பிரச்சனையை சொல்றாங்க. ஒரு நாள் இல்ல, தினமும் போயிட்டு அந்த அதிகாரி கிட்ட போயிட்டு அந்த தாயார், விதவை தாயார் என்ன பண்றாங்க,
சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த அதிகாரி மனசுல நினைக்கிறான், இன்னமும் இந்த விதவையினை அலட்டாதபடிக்கு இவங்க விஷயத்தை நான் என்ன பண்ணுவேன், நியாயம் செய்வேன். அல்லேலூயா. அப்ப மனுஷனே அப்படி நினைக்கும் போது ஆண்டவரிடத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா ஆண்டவர் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார். என் வீடு கட்டப்படணும், என் வீடு கட்டப்படணும், என் வீடு கட்டப்படணும், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும். ஏசப்பா அந்த காரியத்தை உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லிட்டே இருங்க, அப்படியே நீங்க சொல்லிட்டே இருங்க. அல்லேலூயா. நீங்க சொல்ல 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 ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம பிள்ளை போயிட்டு பெற்றோர்கிட்ட போயிட்டு வாங்கி கொடுங்க, இது எனக்கு வேணும், இது வேணும், வாங்கி கொடுங்க நச்சரிச்சே இருக்கும்போது என்ன பண்றோம், வாங்கி கொடுத்துருவோம். அந்த மாதிரி நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி செய்யும் போது பரமபிதா நம்ம காட்டிலும் பொல்லாதவர்களாகிய நாமே பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா பரிசுத்த ஆவியை நமக்கு அருளாது இருப்பது எப்படி? லூக்கால நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவரிடத்துல கேட்க 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 அவர் தருவார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்காக நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். ஏன்னா அவர் வந்தாதான் அவர் நமக்கு நம்ம என்ன பண்ணணும் அவர் நமக்கு போதிப்பார். ஆமென். 1 யோவானை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ற போதித்து நம்ம என்ன பண்றாரு, நடத்துகிறார். நம்ம என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைக்கு திருமணத்துக்கு பெண்ணை எங்க போய் பார்க்கலாம், பெண்ணுக்கு பிள்ளை எங்க போய் பார்க்கலாம், இந்த வீடு எப்படி கட்டலாம், இந்த கடனை எப்படி அடைக்கலாம், இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கலாம், குடும்பத்தை எப்படி நடத்தலாம், இந்த பிரச்சனை எப்படி முடிவு கொண்டு வரலாம், இதெல்லாம் ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, போதித்து நடத்துவார். அதுக்காக தான் காத்திருந்து பரிசுத்த ஆவியை என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ளும். இன்னைக்கு அப்படி காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம தங்களுடைய சுய ஞானத்தை, தங்களுடைய சுய பலத்தை நாடி நம்பி ஓடி வாழ்க்கையில நஷ்டப்பட்டு தோல்விப்பட்டு வெட்கப்பட்டு அவமானப்பட்டு இன்றைக்கு அநேக ஜனங்கள் அவன் வாழ முடியாம திகைத்து போயிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் இப்ப கையில நிறைய பணம் வச்சிருந்தது கூட அதை எப்படி சரியா கையாள வேண்டும் என்று தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, அதை எல்லாவற்றையும் இழந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டு இருந்தோம்னா, நம்ம கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் சின்ன காசு இருந்தா கூட அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்தி அதை பெருக பண்ணி அது மூலமா நமக்கு ஒரு வளர்ச்சி, அது மூலமா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எப்படி வரணும் ஆண்டவர் நமக்கு போதித்து அல்லேலூயா கைட் பண்ணுவார். ஆமென். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. காத்திருக்கணும். அந்த ஏற்ற நேரம் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீசர்கள் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 120 பேர் எருசலேமிலேயே காத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் என்ன பண்ணாங்க, பெந்தெகோஸ்து நாள் வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்க, காத்திருந்தாங்க. அல்லேலூயா. காத்திருந்த போது 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர. அல்லேலூயா. அங்க இறங்கி வந்த பிற்பாடு தான் சீசர்களுக்கு அங்க என்ன பண்ணுது, இப்பதான் ஒரு வெளிச்சம் உண்டாகுது, ஒரு தைரியம் உண்டாகுது. அடுத்து என்ன செய்யணும்னு ஆவியானவர் அங்க என்ன பண்றாரு, நடத்துறாரு. அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்கள் சுய ஞானத்தை நம்பி திறமைகளை நம்பி பழைய வாழ்க்கைக்கே ஓடிட்டாங்க, மீன் பிடிக்கிற தொழிலுக்கே ஓடிட்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்த பிற்பாடு அடுத்து அவங்க செய்ய வேண்டிய காரியங்களில அவர் நடத்துறார்.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம அடுத்த காரியத்தை செய்வதற்கு வாய்ப்பு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் நம்மளை போதித்து நம்ம நடத்தும். அபிஷேகம் இல்லாம பரிசுத்த ஆவி இல்லாம ஜீவிக்கிறது அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு காத்திருக்கும். ஆமென். ஆமென். எங்க நம்முடைய விண்ணப்பத்தை சொல்றதுக்கே ஜெபத்துல நேரம் இல்லை. எப்போ எப்படி ஆவியானவர் இறங்கி நம்ம அபிஷேகத்துல ஜெபம் பண்றது? அல்லேலூயா. அல்லேலூயா. காத்திருக்கும். ஆமென். அப்படியே கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீங்க அப்படியே துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆவியானவருடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடியும். அல்லேலூயா. அந்த நிறைவை உணர முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்க அப்படி பழகிடணும். பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நீங்க அனுபவிக்கிற அந்த வாழ்க்கைக்கு வந்து அல்லேலூயா. நீங்க அப்படி காத்திருந்து பாருங்க. எப்பவுமே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகளா மாறிட்டீங்கன்னா எப்பவுமே ஆவியானுடைய அபிஷேகத்தோடு கூட இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்க மேல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எப்பவுமே உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அது அப்படிதான் நம்ம வாழணும். எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் நிறைவோடு இருக்கணும். சிம்சோனை பாருங்க, ஆவியானவர் இறங்கி வரும்போதுதான் அவர் பலசாலியா மாறுறாரு. அல்லேலூயா. எதிரிகள் அவர் பாவம் செஞ்சிருந்த போது அவரை விட்டு ஆவியானவர் போயிட்டார். ஆமென். எப்போது போல எதிரிகள் வந்து அவரை தாக்க வரும்போது எப்போது போல எழும்புறாரு, ஆனா பலன் இல்லை, தோற்று போறாரு. அல்லேலூயா. அப்படி நம்மளோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. எப்பவுமே பரிசுத்த ஆவியான நம்ம கூட இருக்கும். பரிசுத்த ஆவியான நம்ம கூட எப்பவுமே அப்ப அவர் சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கணும். அல்லேலூயா. நாம அடுத்ததாக வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். கடைசியாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் விழித்திருங்கள். நீங்க அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்க. அல்லேலூயா. ஆமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போறார். ஏற்கனவே வந்துட்டார். 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் ரட்சகராக, குழந்தையாக, பாலகனாக வந்துட்டாரு. இப்போ வரப்போறாரு. அவர் நியாயாதிபதியா வரப்போறாரு. அல்லேலூயா. ரகசிய வருகை ஒன்று இருக்கு. அந்த ரகசிய வருகையில நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த ரகசிய வருகையில நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படலைன்னா 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் இருக்கும். அதுல 3 ஆண்டுகள் அப்படியே ஸ்மூத்தா அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா அடுத்த 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரம் இருக்கும். மகா உபத்திரம். அல்லேலூயா. அந்த உபத்திர காலத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. ஆமென். ஆண்டவர் எப்போ வேணாலும் வரலாங்க. அதுக்கான காலங்கள், நேரங்கள் எல்லாமே ரெடியா இருக்கு. ஆமென். அவர் சொன்ன அடையாளங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் வருவதற்கான அடையாளங்கள் எப்போ வருவாரு தெரியாது. அதான் நம்ம வாசித்தோம்ல 13 மனுஷகுமார் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியா விழித்திருங்க. அவர் வர நேரம் காலம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 24ஆம் அதிகாரத்துல மத்தேயு 24 நம்ம வாசிக்கிறோம். அவர் வருவதற்கான என்னென்ன அடையாளங்கள் நடக்குமோ அதெல்லாம் பூமியிலே நடந்துட்டா இருக்கு. அல்லேலூயா. கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. ஆமென். அப்போ இந்த காலம் போன வாரமே ஆண்டவர் பேசினார். இனி நமக்கு நல்ல செய்தியே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். இனி நல்ல செய்தி நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எதிர்பார்க்காதீங்க. இனி நல்ல செய்தி வராது. அல்லேலூயா. இனி நல்ல செய்தி எதிர்பார்க்கவே முடியாது, கிடையாது. ஆமென். லூக்கா 21:36 வாசிக்கிறோம். இனி இவைகளுக்கெல்லாம் சம்பவிக்க போக இவைகளுக்கெல்லாம் தப்பி நிற்கணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி அப்படின்னா தப்பின்னு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஏன் இவைகளுக்கெல்லாம் தப்பினா அப்ப இவைகள் எல்லாம் என்னது? இவைகள் எல்லாம் என்னது? இனி நடக்க போகிற இவைகள் எல்லாம் என்னது? ஆபத்து தான். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் ஆபத்தான காலம் தான். இனி நல்ல காலம் வராது. நல்ல செய்தி கேட்க முடியாது. அல்லேலூயா. ஆமென்.
அப்ப இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி இருக்கணும்னா ஜெபம் பண்ணி விழுத்திருந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கான சாத்தியக்குறிப்பு இருக்கு. எப்போ வேணாலும் வரலாம். அல்லேலூயா. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியக்காரங்கிட்ட கேட்டாங்க, இப்போ ஆண்டவராக இயேசு வந்தாருன்னா நீங்க என்ன ஐயா பண்ணுவீங்கன்னா, என்ன பண்ணுவேன், செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பயப்படல. எப்போ வந்தா நான் ரெடியா இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நீங்களா நான் ரெடியா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் வரும்போது நம்ம அவரோடு கூட போயிட்டோம்னா தப்பிச்சிட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப உபத்திரவ காலம். 7 வருஷம் பட்டாத பாடு, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஜாலியா இருக்கிறோம், அப்படியே போயிட்டு இருக்கிறோம், அப்படியே எப்போது போல என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிதானே சடனா தானே கோவிட் வந்தது, சடனா தானே கொலை நோய்கள் வந்தது. அப்படியே ஓடிட்டே இருந்தா திடீர்னு லாக்டவுன், குவாரண்டைன், தனித்தெரு. அல்லேலூயா. அந்த மாதிரி இனி அதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். அதெல்லாம் ஒரு சாம்பிளே அப்படிதான். அப்படின்னா இன்னும் அதை காட்டில் பல மடங்கு வரப்போகுது. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஆபத்திலே நாம சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்ம ஆண்டவரோடு கூட போகணும்னா எப்பவுமே காத்திருக்கணும். ஆண்டவருக்காக காத்திருக்கணும். ஆண்டவருக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. ஓசியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் எனக்காக காத்திரு, நானும் உனக்காக காத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ என்ன பண்ணாத, உலக காரியங்களில ஓடிட்டே இருக்காத, என்னை விட்டு தூரம் போகாத, என்னை விட்டு தூரம் போகாத, உலகத்தை நோக்கி ஓடாத, உலக காரியங்கள் மேலே இச்சையா இருக்காத, உலக காரியங்களை நேசிக்காத, நீ எனக்காக காத்திரு, நான் உனக்காக காத்திருப்பேன். அல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்திருந்தோம்னா ஏற்ற நேரத்துல ஆண்டவர் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார், அவரோடு கூட மகிமையில கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. இது நம்ம கேட்கும் போது ஏதோ ஒரு கதையை போல் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா கைவிடப்படும் போதுதான் அதனுடைய வலி நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதனுடைய தவிப்பு தெரியும். அல்லேலூயா. இப்ப நம்ம உணரலன்னா, இப்ப நம்ம உணர்ந்து நம்ம மனம் திரும்பலன்னா, இப்ப உணர்ந்து நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கலன்னா, அப்போ ஃபீல் பண்ணா கூட எப்படி லாசரும் அந்த ஐஸ்வர்யவான செத்தான், லாசரும் செத்தான். 2 பேருமே ஒரே நாள் சாகும்போது ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போயிட்டான், லாசரு ஆபிரகாமுடைய மடிக்கு போயிட்டான். பாதாளத்துல போயிட்டு அங்க வேதனைப்படுகிற அந்த ஐஸ்வர்யவான் அப்ப என்ன பண்றான், வேதனையில இருக்கும்போது கதறான். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் சொல்ற, நீ பூமியில இருக்கும்போது நல்லா இருந்து, லாசரு வேதனையோடு கூட இருந்தான், இப்ப அவன் தேற்றப்படுறான். அல்லேலூயா. நீ அப்ப மனம் திரும்பல, இப்ப நீ வேதனைய அனுபவிக்கிற. அல்லேலூயா. பூமியில இப்போ இருக்கிற இந்த எப்போ வேணா வரலாம், அடுத்த நொடியில கூட ஆண்டவரா வரலாம், அடுத்த 1 மணி நேரத்துல கூட ஆண்டவர் வரலாம், ஈவினிங்ல கூட வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ப்ரிப்பரா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காலம் செல்லாது, காலம் அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிச்சு. ஆமே. எப்போ வேணாலும் ஆண்டவர் வருவதற்கான சாத்தியக்குறி. அல்லேலூயா. ஆனா நம்ம ரெடியா இருக்கும், ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. ப்ரிப்பரா இருக்கும். ஆமே. அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்ல, உங்களை உயர்த்துற வரைக்கும் ஆண்டவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கிடு. உடனே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராது. மேஜிக்லாம் பண்ண மாட்டார் ஆண்டவர். மேஜிக் பண்றவர் இல்லை நம்முடைய ஆண்டவர். காத்திருக்கணும், ஆண்டவர் சமூகத்துல அடங்கி இருக்கணும், கற்றுக்கணும். அடங்கி இருக்கும் போது, அங்க காத்திருக்கும் போது, அங்க தாவீது சொல்ற, உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ண கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஏன் நமக்கு ஒரு நெருக்கடி, ஏன் நமக்கு ஒரு துன்பம், ஏன் நமக்கு ஒரு கஷ்டம்னா, இது சொல்லுவாங்கல்ல, கஷ்டம் வரும்போதுதான் நம்ம சுற்றி இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியும்.
அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் இக்கட்டு வரும்போதுதான் நம்ம சுற்றி இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்களே என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் அந்த கஷ்டம். அல்லேலூயா. ஆமென். அப்போ கஷ்டம் வந்துச்சுன்னு கவலைப்படாது. அந்த கஷ்டத்தினால ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்த. என்ன காரியம்? நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாங்க, என்ன திங்க் பண்றாங்க, எப்படி இருக்காங்க, எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அல்லேலூயா, எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அதெல்லாம் வெளிப்படுத்துவதற்காக தான் நமக்கு ஆண்டவர் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார். அல்லேலூயா. கஷ்டம் வந்துச்சேன்னு வேதனைப்படாது. ஆமென். அந்த கஷ்டத்துல ஆண்டுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கும் நம்ம சுற்றி இருக்கிற மனிதனுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த கஷ்டத்தை, அந்த வேதனையை, அந்த துன்பத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அதனால ஏற்ற காலத்துல ஆண்டவர் உயர்த்துவார். அது இருக்கு நம்ம பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருக்கணும். அதே போல நம்மளை பெருக பண்ணுவாரு, ஆயிரங்களாக பெருக பண்ணுவாரு. இப்போது இருக்கிறது காட்டின 1000 மடங்கு பெருக்கும். அதே போல பரிசுத்த ஆவியை நமக்கு தருவார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். ஆமென். ஆயத்தமா இருக்கும்போது அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். ஆனா இந்த ஆயத்தமா இருக்கிறது, அடங்கி இருக்கிறது, காத்து இருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அல்லேலூயா. ரொம்ப கடினமா. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ற அந்த நேரமே கொஞ்ச நேரம் பஸ் வருவதற்கு தாமதம் ஆயிடுச்சு, என்ன ஆயிடும்? டென்ஷன் ஆயிடுவோம்ல. இன்னும் பஸ் வரல, இன்னும் பஸ் வரல, இன்னும் பஸ் வரல. அல்லேலூயா. சில நன்மைகள் வருவதற்கு கொஞ்சம் நம்ம காத்திருக்க மாட்டோம். ஒரு பொருள், உங்களுக்கு ஒரு டிவின்னு வச்சுங்கன்னா, ஒரு டிவி உங்க வீட்டுக்கு வாங்குறது, பெரிய டிவி வாங்குறீங்க, இது வரைக்கும் உங்க வீட்டுல இல்ல, புக் பண்ணிட்டு வந்துட்டீங்க, இன்னைக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல பாருங்க, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல. இத்தனை வருஷமா இல்ல, அப்போ அந்த தவிப்பு இல்ல. ஆனா இப்போ வரப்போற நேரத்துல இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டெலிவரி பண்றவனே இவனு இப்படிதான் பண்ணுவாங்க, இவனு லேட் பண்ணுவாங்க, பொறுமையா வருவாங்க, சீக்கிரம் வர மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். இந்த மாதிரிதான் நம்ம கூட ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்றோம்? ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி பண்றாரு, எனக்கு ஏன் இப்படி தாமதம் பண்றாரு, எனக்கு ஏன் இப்படி பண்றாரு, எனக்கு ஏன் இப்படி அனுபவிச்சாரு, எனக்கு ஏன் இப்படி ஆண்டவர் நம்ம என்ன பண்றோம்? ஆனா அது நம்முடைய சுபாவமா மாறிச்சு. காத்திருக்க முடியாதது நம்முடைய சுபாவமா மாறிச்சு. அல்லேலூயா. ஆனா காத்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். காத்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம வாசித்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அதுக்கான சொல்யூஷன் இருக்கு. அல்லேலூயா. வாசிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிடுங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா இன்னொரு டிரான்ஸ்லேஷன், காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கு. அதுல பார்க்கும்போது be humbled by God's power, by God's power. Hallelujah. Be humbled by God's power. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென். நம்ம அடங்கி இருக்கிறது எப்படி அடங்கி இருக்க முடியும்னா by God's power. Hallelujah. கடவுளுடைய வல்லமையினாலதான். அப்படின்னா அர்த்தம் பரிசுத்த ஆவியினாலதான். அல்லேலூயா. இன்னும் விளக்கமா சொன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? காத்திருக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய உதவியினாலதான் நம்மளால காத்திருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. காத்திருக்கிறது கடினமான காரியம். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய உதவி நம்ம நாடும். அவர் மூலமா தான் நம்மளால காத்திருக்க முடியும். அவர் மூலமா தான் நம்மளால அமைதியா அடங்கி காத்திருக்க முடியும். உபத்திரம் வரந்தான், கஷ்டம் வரந்தான், அந்த நன்மை வர வரைக்கும், அந்த தேவை சந்திக்கிற வரைக்கும் நெருக்கம் இருக்கதான் செய்யும், உபத்திரம் இருக்கதான் செய்யும், பாடு இருக்கதான் செய்யும். அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள் இவெல்லாம் மேற்கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோடு தான் நம்மளால காத்திருக்க முடியும். ஆமே. பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இல்லைன்னா நம்மளால காத்திருக்க முடியாது. அல்லேலூயா. Be humble by God's power. அல்லேலூயா. அருமையா. நம்முடைய சுபாவம் காத்திருக்க முடியாது. கடவுளுடைய உதவினால, கடவுளுடைய வல்லமையினால நம்மளால காத்திருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அவருடைய உதவினால, ஆண்டவரே
நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். காத்திருக்க அடங்கி இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென். ஆண்டவரே, நான் உங்களுடைய கரத்துல பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய கரத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்கணும். ஏற்ற நேரத்துக்காக ஆயத்தமா இருக்கும். அவன் ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் நிச்சயமா நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நன்மைகளை அவர் தருவார். அவன் அந்த ஏற்ற நேரம் வர வரைக்கும் நம்ம காத்து இருக்கணும், பொறுத்து இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். அந்த வல்லமை தாங்க, ஆமென். காத்திருக்க தக்கதான அந்த வலிமை, அந்த வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா. காத்திருந்து நீங்க தருகிற உயர்வுகளையும், காத்திருந்து நீங்க தருகிற பெருக்கத்தையும், காத்திருந்து நீங்க அளிக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் ஆமை வரங்களையும் ஆண்டவரே, காத்திருந்து நீ வரும்போது உமோடு கூட நாங்களும் மகிமையில ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.